நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால நம்ம எல்லாரையும் காண கர்த்தர் கிருபை செய்தாரு. அதுக்காக நம்ம கர்த்தரை நம்ம துதிப்போம். இதனால ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் எஸ்தர் 30:1 உங்க பத்தில வாசிக்கிறேன். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளைகளின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்க பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாக முடிந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். நம்ம பாருங்க, இந்த இடத்துல யூதருக்கு விரோதமாக ராஜாக்கள் மந்திரிகள் இந்த இடத்துல எழுப்பி நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் யூதர்களை கொலை செய்யணும், அழிக்கன்னு சொல்லி இந்த நடந்த சம்பவத்தை அதுல ஒரு பகுதியை ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தாக்க தேவ பிள்ளைகள் ஏஸ்தருடைய சித்தப்பா சகோதரர் இவர்கள் ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறதுனால அவங்க தேவ சமூகத்துல காத்திருந்ததுனால ஆண்டவரை நம்பினதுனால என்ன செய்தாங்க, அவங்களுக்கு விரோதமாக எழுப்பின அந்த சத்துருகளுக்கு விரோதமாகவே ஆண்டவர் இவர்கள் மத்தியில ஒரு அற்புதம், இவர்கள் அந்த சத்துருகளை மேற்கொள்றதுக்கு ஆண்டவரை கிருபை செய்தார். இப்ப இவர்கள் விரோதமா அந்த சத்துருகள் எழுப்பினாங்க. ஆனா இவர்கள் ஆண்டவரை நம்பினதுனால தேவ சமூகத்தில் அவர்கள் காத்திருந்ததுனால இவங்க 10 பேராகத்துல அதிகமாக தன்னுடைய கோத்திரத்துக்காக தன்னுடைய ஜனங்களுக்காக இவங்க தேவ சமூகத்தில் நின்றதுனால இவர்களுக்கு என்ன செய்தார், ஆண்டவர் காரியத்தை மாறுதலாக இந்த மாற்றி கொடுத்தாரு. இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை நீங்க கூட எத்தனை பேரு கோர்ட்டை நினைச்சு நீங்க பயந்திருக்கலாம், வழக்குகளை குறித்து நீங்க பயந்திருக்கலாம். உங்களுக்கு என்ன நடக்குமோன்னு சொல்லி என்ன அதாவது உங்களுக்காக பிரச்சனைகள் போராட்டங்கள் வரப்போது, என்ன உங்களுக்கு உத்தரவு வரும், நம்ம மேல என்ன பழியில சுமத்த போறாங்க அப்படிலாம் நீங்க நினைக்கலாம், நீங்க கலங்கி நிக்கலாம். அதான் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றத்துக்கு சர்வ வல்லமுள்ள தேவன். சில வேளை இப்பைக்கு இருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாத்தையும் நம்ம நினைச்சு கலங்கலாம். எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரு, காரியத்தை மாறுதலாக உங்களுக்காக முடிப்பாரு. நீங்க நினைச்சு கலங்கி கொண்டிருக்கலாம், எப்படி நடக்குமோ, என்ன நடக்க போதோ, எப்படி இந்த பிரச்சனை வரப்போதோ. அதே போல ஆபரேஷன் கூட சில வேளை வியாதியை நினைச்சு ஆபரேஷன் தான் பண்ணணும், வேற வழியில எல்லாம் நீ சொல்லலாம். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாரு, காரியத்தை மாறுதலாக நீங்க நினைச்சு கலங்கி தவிச்சு கொண்டு குழம்பி கொண்டிருக்கிறார், அதை மாற்றி ஆண்டவர் என்ன செய்வாரு, காரியத்தை மாறுதலாக மாற்றுவார். உங்களுக்கு எதிர்த்து வருகிறார் பிரச்சனைகள், உங்களுக்கு எதிர்த்து எந்த சத்துருகள் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் பண்றதுக்கு உங்களை எதிர்த்து போராடி கொண்டிருந்தாலும் சரி, பாவனை என்ன பண்றேன்னு சொல்லி எல்லாம் நினைச்சு உங்களை போராடி கொண்டிருந்தாலும் சரி, ஆனா ஆண்டவர் காரியத்தை மாறுதலாக மாற்றி அவர்களுக்கே அதை பழிக்க பண்ணுவாரு. உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருவாரு, உங்களை ஆண்டவர் நிமிர்ந்து நிக்க பண்ணுவாரு, உங்களை ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துவாரு. இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறேன். பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தோத்திரத்தை வேத வசனத்தை கேட்ட நம்ம பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்க தகப்பனே. இதனால கூட எந்தெந்த விஷயத்துக்காக நினைச்சு ஆண்டவரை கலங்கி நிற்கிறார்களோ ஏசப்பா, பிரச்சனைகளை போராட்டங்களை ஆண்டவரை கோர்த்தைகளை வைக்கல்களை நினைச்சு ஆண்டவரே தோத்திரம் அப்பா கலங்கி பயந்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன நடக்குமோ எப்படி நடக்க போதோன்னு சொல்லி ஆண்டவரே அப்பா தோத்திரம் எவ்வளவு தூரம் ஆண்டவரே இந்த பிரச்சனை நம்ம சந்திக்க போறோமோ சொல்லி ஆண்டவர் அப்பா நினைச்சு ஆண்டவரை கலங்கி நிற்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஏசப்பா நீங்க ஒரு அற்புதம் செய்யும் காரியத்தை நீங்க மாறுதலாக முடிய பண்ணி இந்த பிள்ளைகளை சந்தோஷத்தினாலே நிரப்புங்க தகப்பனை தோத்திரப்பா. ஆண்டவரே அன்றைக்கு யூதர்கள் ஆண்டவரை சந்தோஷம் கொண்டாடினார்கள் அப்பா. ஆண்டவரே தோத்திரப்பா, தன்னுடைய ஆண்டவரை சத்துருகளை ஆண்டவரை வேர் கொண்டதுனால, சத்துரு விழுந்து போனதுனால, சத்துரு அழிந்து போனதுனால ஏசப்பா யூதர்களை சந்தோஷம் கொண்டாடினார்கள் தகப்பனை தோத்திரம். அதே போல உங்க பிள்ளைகளுக்கு எதிர்த்து வருகிறார் அனைத்து பிரச்சனை போராட்டங்களை ஆண்டவரே அப்பா உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நீ காரியத்தை மாறுதலாக மாற பண்ணி ஆண்டவரே உங்க பிள்ளைகளை சந்தோஷத்துக்கு நிரப்புறதுக்காக தோத்திர நன்றியே சப்பா. ஆண்டவரே தோத்திர நன்றியே சப்பா. இந்த நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும் செய்ய தகப்பனே. இந்த நாள் அப்பா தோத்திரம் நாங்க ஆண்டவரே அப்பா கொஞ்ச நாளாகவே நாங்க சந்திச்சு கொண்டிருக்கிறோம்ப்பா. ஒரே மழையில் தண்ணீர்மாக ஆண்டவரே சேதமா ஆண்டவரை சேதத்தை சந்திச்சு கொண்டிருக்கிறோம் அப்பா. ஏசாப்பா இத்தனையே ஒடிகளை தண்ணீர் பூந்த ஆண்டவரே ஏசாப்பா வேதனை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறதப்பா. ஏசாப்பா நீங்க உதவி செய்ய எங்க தேசத்துக்குள்ள மனம் இறங்குங்க தகப்பனே. ஏசாப்பா மனம் இறங்குங்கப்பா. எங்க தேசத்தினுடைய ஆண்டவர் அப்பா அவங்க தோத்திரம் ஆண்டவரே
பாவங்களை மன்னிச்சு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு மனம் இறங்குங்க தகப்பனே ஸ்தோத்திரையா. ஆண்டவரே காரியத்தை மாறுதலாக நீங்க ஆண்டவரை மாற்றுங்கய்யா. இந்த கடைசி காலத்துல இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரே எங்க நிமித்தம் உங்க பிள்ளைகள் நிமித்தம் ஆண்டவரே அன்னைக்கு யூதர்கள் ஆண்டவரை காரியத்தை மாறுதலாக மாற பண்ணது போல எங்களுக்கும் காரியத்தை மாறுதலாக மாற பண்ணுங்க தகப்பனே ஸ்தோத்திரம். நன்றியப்பா, ஆசீர்வாதமா அந்த நாள் இருக்க உதவி செய்யுங்க. இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற ஆண்டவரை ஒருத்தருக்கா ஸ்தோத்திரம். ஏசப்பா திருமண நாளை சந்திக்கிற சகோதர சகோதரிகளுக்கா ஸ்தோத்திரம். கிழவன படுக்கையில் ஆண்டவரை வியாதி படுக்கையில் இருக்கிற ஒருத்தருக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை மீனவர்களுக்கா ஸ்தோத்திரம். விவசாயிகளுக்கா ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த நல்ல பிதாவே.